டே 4 இன்றைக்கி எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, சாப்பிட்றத பற்றி பார்க்கலாம். எல்லாருக்குமே பிடிக்கும். நம்முடைய இன்பம், துன்பம் எது இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் பண்ணுற ஒரு விஷயம் எது அப்படின்னா, சாப்பிட்றது. அந்த சாப்பிட்றது இன்றைக்கி எப்படி சாப்பிட்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் டிவி, இல்லைனா ஏதாவது ஒரு கேட்செட்டு, செல்ஃபோனோ இல்லை ஏதோ ஒன்று, இல்லை காதில் பாட்டு, ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்ன சாப்பிட்றோம்? அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? வெந்திருக்கா வேகலையா? அது என்ன டெக்ஸ்சரில் இருக்குது? எதுவுமே தெரியாது. அப்படியே ஏன்னா ஒரு பக்கம் ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே சாப்பிட்றதுனால, ரிமோட்டில் மாற்றிக்கிட்டே சாப்பிட்றதுனால, இல்லை ஃபோன் பேசிக்கிட்டே சாப்பிட்றதுனால என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோன்றது தெரியாது. அப்படியே முழுங்கி அதுவும் குறிப்பாக மென்று முழுங்கிறதே கிடையாது. அப்படியே முழுங்கி வைக்கிறோம். தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, நொறுங்க தின்றால் 100 வயது. இன்றைக்கி நொறுங்க தின்ற வேலையே கிடையாது. அப்படியே முழுங்கி வைக்க வேண்டியதான். அந்த முழுங்கி வச்சா என்ன நடக்கும் அப்படின்னா, மென்று முழுங்கினா ஒரு உதாரணத்துக்கு எவ்வளோ சாப்பிடுவோமோ அதை விட 4லேருந்து 5 மடங்கு அதிகமாக நம்ம வந்து முழுங்கிடுவோம். முழுங்கி வைக்கிறோம். ஆண்டவன் இயற்கை நமக்கு வந்து பல் இங்கே தான் கொடுத்துருக்கே தவிர வயிற்றில் கிடையாது. ஸோ வயிறால் எதையுமே அதை சீரணம் தான் பண்ண முடியுமே தவிர அதை வந்து கூழாக்க முடியாது. அது எந்த வேலை எல்லாத்தையுமே நாம் இங்கே பல்லுலேயே செய்யணும். நல்லா ஒரே ஒரு வாயில் போட்டு நல்லா மென்று முழுங்கும் போது என்னென்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல சலைவா நல்லா மிக்ஸ் ஆகும். சலைவா நல்லா மிக்ஸ் ஆகும்போது டைஜஷன் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அடுத்தபடியாக நம்ம என்ன சாப்பிட்றோம் நமக்கு தெரியும். வெறும் வாய்க்கு நாக்குக்கு மட்டும் டேஸ்ட் இல்லாமல் கண்ணுக்காகட்டும், அதுக்கப்புறமா மூக்குக்காகட்டும் அதனுடைய ஸ்மெல்லு, அதனுடைய டெக்ஸ்டர் எல்லாமே தெரியும். அதுக்கப்புறமா மைண்ட்ஃபுல் ஈட்டிங் வரும். நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, அதிகமாக சாப்பிட்ட உடனே என்ன ஒன்று அந்த ப்ளோட்டிங் ஆகட்டும், வயிறு உப்புசமாக இருக்கிறது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, அது எதுவுமே இருக்காது. டைஜஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப நடக்கும். அது எல்லாத்தோட முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, மறுநாள் காலை ஃப்ரீயாக மோஷன் போகிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு முழுங்கி வச்சோம் அப்படின்னா டைஜஸ்ட் சரியாக நடக்காது. கேஸ்ட்ரிக் வரும், ப்ளோட்டிங் வரும், இன்டைஜஷன் ஆகிடும், காலை மோஷன் ஃப்ரீயாக வராது. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அதனால் சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பிட்ற ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமோ கொஞ்சம் பொறுமையாக என்ன சாப்பிட்றீங்க, எவ்வளோ சாப்பிட்றீங்கன்றதை பார்த்து மென்று முழுங்குனீங்க அப்படின்னா, மென்று முழுங்கி பாருங்கள், அற்புதமாக இருக்கும். பாய், டேக் கேர்.